திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் காந்தாரம், தலம் திருவாரூர், பதிகம் 4, பாடல் 7, நாடு காவேரி தென்கரை. தோழர்க்கு அங்கை துண்ணி நின்றாக தோன்றி தோழர்க்கு அங்கை துண்ணி நின்றாக தோன்றி அருளவல்லானோ கடற்கு அங்கை பன்மலர் கொண்டு காதல் கனின்ற நின்றானோ கடற்கு அங்கை பன்மலர் கொண்டு காதல் கனின்ற நின்றானோ குழல் கங்கையாளனை குழல் கங்கையாளை உள்வைத்து கோலச்சடை கறந்தானோ அழற்கு கங்கை ஏந்த வல்லானோ அழற்கு கங்கை ஏந்த வல்லானோ ஆரூர் அமர்ந்த அம்மானேகே அழற்கு அங்கை ஏந்த வல்லானோ ஆரூர் அமர்ந்த அம்மானே ஆரூர் அமர்ந்த அம்மானே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 7ஆம் பாடலோட விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நாம் அனைவரும் கையை இறுக்கமாக வைத்து சேர்த்து இறைவனை வணங்குவோம், தொழுவோம் இல்லையா? அதை இந்த பாட்டில் சொல்கிறார். அடியார் பெருமக்கள் நெருக்கமாக தங்களது அழகிய கைகளை சேர்த்து வைத்து நெருக்கமாக சிவபெருமானை கும்பிடுவர்களுக்கு அவர் கண்முன்னே தோன்றி அருள்பவனும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்கிறார். அதே மாதிரி சிவபெருமானுடைய திருவடிக்கு நாம் எல்லோரும் கைகளில் புஷ்பங்கள், பூவுகள், மலர்களை எடுத்துக்கொண்டு அவரை வணங்குவதற்கு செல்வோம். அழகிய மலர்களை எடுத்துக்கொண்டு, பலவிதமான மலர்களை எடுத்துக்கொண்டு அடியார்கள் மீது அளவு கடந்து அன்பு கொண்டிருப்பவர். அவர் தொழுபவர். அடியார்கள் யார் அப்படி தொழுகிறார்களோ அவர்கள் மீது சிவபெருமான் அன்பு கொண்டு இருப்பவர்னு சொல்கிறாரு. அப்புறம் அழகிய கூந்தலை உடைய கங்கையை தலையில் வைத்து கொண்டிருப்பவரே அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொல்கிறாரு. அப்புறம் தீயை கையில் ஏந்தி நடனமாட வல்லவனே. சுவாமி கையில் தீயை வைத்திருப்பார், தீக்குழம்பை கையில் வைத்து நடனமாட வல்லவனே. அப்படி எங்கே இருக்கார் அப்படின்னா ஆரூர் நகரத்தில் இருந்திருக்கும் எமம்மானே அப்படிங்கிறது இந்த பாட்டை முடிகிறார். திருச்சிற்றம்பலம்.